ஹலோ! இன்னைக்கு வந்து ஒன் டே அவுட் தாங்க. அவன் வந்து பாரிஸ் போலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து சொன்னாரு, "சரி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பி போனோம். பைக்கில் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து டிரைவ் போயி. ஸோ வந்து ரொம்ப தூரம் நான் வந்து பைக்கில் போனது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த சென்னையை வந்து நான் வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ வந்து சென்னையை பற்றி பேசணுன்னா, இந்த சென்னை இப்போ இருக்க சென்னை ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, டெவலப்டு சென்னையாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ப்ரவுட் பண்ணுறேன். சென்னை இஸ் வெரி நீட் அண்ட் க்ளீனாக மாறிடுச்சுன்னு. இதே மாதிரி நம்ம நாட்டை வந்து நம்ம சிட்டியை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அதை நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப பழசாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. நம்ம சென்னைன்றது சூப்பராக ஒரு வியூவோடு எனக்கு வந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. எவ்வளோ வெயிலில் போனாலும் பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0% போட்டிருந்தாங்க. ஏன்னா ரோட் சேஃப்டிக்காக 0 ஆக்சிடெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் அந்த வந்து அவேர்னஸ் கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எவ்ரிபடி ஷுட் வியர் ஹெல்மெட். உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குடும்பத்துக்காகவும் இல்லை வந்து உங்களுடைய ஹெல்த்துக்காகவும் நீங்கள் கான்ஷியஸாக இருங்க. கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களுக்காக வந்து வியர் ஹெல்மெட், அவங்களுக்காக கான்ஷியஸாக நீங்கள் வந்து ரோடை வந்து சேஃப் ட்ரைவாக பண்ணுங்கள். கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் அம்மா அப்பாக்காக நீங்கள் வந்து ஒரு சேஃப் ட்ரைவ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே நினச்சிக்கிட்டு அழகாக ஹெல்மெட் போடுங்க. சேஃப்டி வந்து ப்ரிகாஷன்ஸோடு எப்பயுமே வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். வெரி நீட்டுங்க. நான் இந்த சென்னை வந்து ரொம்ப புதுசாக பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. ஆகஸ்ட் 15க்கு வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இன்னும் ஃபுல்லாக பண்ணலை. நான் வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே போன இடம் வந்து பாரிஸ் கார்னர் தான். பாரிஸில் வந்து நிறையா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், நாராயண ஸ்ட்ரீட், அதெல்லாம் வந்து மின்ட் ஸ்ட்ரீட்டு, ரிச் ஸ்ட்ரீட்டு, என்னென்னமோ வந்து ஸ்ட்ரீட் இருக்குது, நிறையா ஸ்ட்ரீட்டு. நான் வந்து குடோன் ஸ்ட்ரீட் அதெல்லாம் போகணுன்னு போனேன். ஆனால் வந்து கவர் பண்ண முடியல. என் குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்படியே நம்ம பாரிஸ் போனால் நம்ம இப்போ காளிகாம்பால பார்க்காம வர முடியுமா? போவேங்க. எப்போல்லாம் எனக்கு மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை சிக்காக இருக்கேன், நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப ஹெல்த்து வந்து இஷ்யூவாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட போய் ஒரு சார்ஜ் ஏற்றிட்டு பேட்டரியை ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரு ரீசெட் ஆகிடுவேன். போனாலே ஒரு குட் வைப்ஸுங்க அங்கே. நான் வந்து இது நினச்சேன், ஆடி மாதம் சரி போகிறோம், வளையல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு மனசில் நினச்சேன். ஆனால் அந்த டைமில் நான் மறந்துட்டேன் போல். உள்ளே போய் நான் வந்து காளிகாம்பாள் உடனே எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் கூட்டம்லாம் அதிகமாக இல்லை. ஸோ சண்டேன்றதால ரொம்ப வந்து ஈஸியாக போயிட்டேன். போன உடனே எனக்கு அந்த பூ கொடுக்குற இடத்துல வந்து பூவும் வந்து ஒரு செட் வளையலும் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன இது, நம்ம நினச்ச எப்பயுமே இந்த அம்மா அப்படி தான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருப்பாங்க. எனக்கு வளையல்